ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி யூடியூப் சேனல். இப்பதான் எங்களோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மாவு ஆட்டி வச்சிருக்கோம், புளியும் ஊற வச்சு வச்சிருக்கேன், 4-5 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இப்ப கடலை சட்னி தான் பண்ண போறோம். அதனால கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அந்த 4-5 பல் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா சிவப்பு கலர்ல வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச கடலையை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் தோல் எடுத்துட்டும் சேர்ப்பாங்க. இந்த தோலோடையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணியும் சேர்த்து ஊத்திக்கலாம் அது கூட. அது கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஒரு சிலர் வந்து மிளகாத்தூள் போடுவாங்க, ஒரு சிலர் வரமிளகா போடுவாங்க. நான் வந்து இதுக்கு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அதுக்கப்புறமா நம்ம சட்னி எப்போதும் போல் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தாளிக்கலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. எப்போதும் போல் மாவை கலக்கி ஊற்றியாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு தாளிப்பும் ரெடி பண்ணியாச்சு சட்னிக்கு. எப்போதும் போல் கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு. இதுக்கப்புறம் காலை டிஃபன் இதுதான், சண்டே. மச்சான் பார்த்தீங்கன்னா இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எப்போதும் குழம்பு தான் வைப்பேன். இந்த தடவை பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நல்லா இறாலை வந்து அலசி எடுத்துட்டு வந்தாச்சு. அது கூட உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம், இப்போ போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரியாணி பண்ணும்போது கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்துச்சு, நான் அதை தான் போட்டிருந்தேன். கரம் மசாலா இருக்கவங்க அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சுருந்தேன். 1 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியுமே அலசி ஊற வச்சாச்சு. இது ஒரு முந்திரியும் பாதாமும் வந்து ஒரு 6 இது ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி. எப்போதும் போல் நம்ம அரிசி 1 ஹவர் ஊறிடுச்சு. அது ஒரு பக்கத்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 சைடு 3 இது வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. இறாலை இப்படிதான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும், வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்போதும் போல அந்த இறால் வறுத்த எண்ணெயை இது கூட ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல பட்டை அதெல்லாம் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் கொத்தமல்லியும் தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிக்கிட்டு இருக்க கேப்ல நம்ம வந்து அந்த பாதாம் தோல் உரிச்சிருக்கேன், முந்திரி வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன், அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பார்த்தா நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து. அது கூட நான் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம இறால்லையும் போட்டிருக்கோம், சாப்பாடு வேகும் போது போட்டிருப்போம். இப்போ கொஞ்சமா போட்டால் போதும். அதுக்கப்புறம் சிக்கன் தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா அது கூட சேர்ற வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு கப் அளவு நான் சின்ன கப்ல ஊத்திருக்கேன் தயிர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா கலந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அந்த வெள்ளை கலர்லாம் தெரியல, தயிர் ஊத்தின மாதிரியே நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம முந்திரி பாதாம் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அதையுமே இது கூட ஊத்திக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியும் ஊத்திக்கலாம், ஏன்னா வந்து கொஞ்சம் கெட்டியா வரும், அதனால தண்ணி ஊத்திக்கிட்டோம். இப்போ வறுத்து வச்ச இறால் அதையுமே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, கொதிக்கட்டும். ஏன்னா ஆல்ரெடி அது வறுத்ததுல கொஞ்சம் வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணியுமே நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இனிமேல் நம்ம சாப்பாட்டை போட்டு கிண்டி விட வேண்டியதுதான். இப்படி கிண்டிட்டு மூடி வச்சிடலாம் தம்முக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு வறுத்ததுல 2 எடுத்து வச்சிருக்கேன். எப்போதும் போல தயிர் பச்சடி. எப்போதும் போல இனிமேல் நம்ம சண்டே ஸ்பெஷல் சாப்பிட வேண்டியதுதான்.
இறால் பிரியாணி, முட்டை, அதில் 2 வறுத்தது, தயிர் பச்சடி. இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த vlog அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நிறைய வீடியோ இருக்கு. நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றேன். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வச்சு இன்னைக்கு சண்டே vlog இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.